உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பாடுகள், சிரமங்கள், கஷ்டங்கள் வழியாகத்தான் நாம் ஆசீர்வாதமான முடிவுகளை காண முடியும். எதற்காக இந்த பாடுகளின் பாதை? வாழ்க்கையில் தேவனை சார்ந்து நிற்பதற்கும், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கும், அவரோடு நல்லுறவை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தேவையான மனப்பக்குவ நிலைகளை பாடுகளின் பாதைகள் தான் தர முடியும். உதாரணமாக, பாடுகளை காணாமல் ஆசீர்வாதங்களை பெற்ற சாலமோன் அவைகளால் திருப்தி அடைய முடியவில்லை. ஆம், பாடுகளின் பாதையில்தான் நம்முடைய மனநிலைகளில் உள்ள கரடு முரடான தன்மைகளும் முரட்டாட்ட சிந்தைகளும் மாறிப்போக வாய்ப்பு ஏற்படும். அது மாத்திரமல்ல, மனநிலை மாற்றங்கள் தான் தேவ சித்தங்களை ஏற்று நடக்கும் பக்குவத்தை நமக்கு கொடுக்கும். அதனுடைய விளைவாகவே ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.